இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில தமிழ்நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. என் தமிழர்களாகிய நீங்க வெக்கித்தலை குனிய வேண்டும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. நான் வெக்கம் இல்லாம சொல்றேன், நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு நினைச்சு பாருங்க. நாட்டிலையும் தமிழ் இல்ல, வீட்டிலையும் தமிழ் இல்ல, பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டா இன்னைக்கு இருக்கா? ஆத்திச்சூடி படிச்ச அரஞ்சை விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் இருக்கா? ஆடி குடத்தரை ஆடும் போதே இதை மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடு மண்டை பற்றிருப்பரவரனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓது என்று காலமேக புலவர் பாடிய இரட்டை மொழி பாடல்கள் இருந்தது. நான் படித்தேன், நீங்க படிச்ச இருக்கா? இல்லையே. எங்க போச்சு? தமிழ் பாடத்துக்கு வேலை இல்லாம போச்சு. எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம், தப்பு இல்ல. காரணம் தம் வாழ்க்கைக்கு பிழைப்புக்காக படிச்சுக்கலாம். ஆனால் நாம் நேசிப்பதற்கு சுவாசிப்பதற்கு நமது உயிரை விட மேலானது நமது மொழியான தாய்மொழி. அதனாலதான் அவர் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடியில் உள்ள மகிபாலன் பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா. ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில இருக்கு தமிழ். யாரு கொண்டு போய் சேர்த்தா? 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பாசம் இல்லை, ஆசம் இல்லை, பற்றில்லை. ஆனா நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தோன்றியது பற்றும் பாசமும் அக்கறையும். அவர் முழங்கினார் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை. ஆங்கிலத்தில் மிரண்டு போன வெள்ளக்காரன். இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கு யாதும் ஊரே யாவருங்கள். சப்பானிய பல்கலைக்கழகம் அங்க எழுதி வச்சிருக்காரு 2 மொழியில. ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழி தமிழ்ல.